தாம்பரம் அருகே அரசு பள்ளி மாணவி பெற்றோருக்கு உருக்கமாக கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை தாம்பரம் அடுத்த ஆனந்தபுரம் நேதாஜி தெருவை சேர்ந்தவர் கஜேந்திரன். இவர் தனியார் உணவகத்தில் வேன் ஓட்டுநராக வேலை செய்து வருகிறார். இவருடைய மனைவி ரம்யா சேலையூர் பகுதியில் உள்ள தனியார் வங்கியில் தூய்மை பணியாளராக வேலை பார்த்து வருகின்றார். இவர்களின் மகள் 17 வயதான சௌமியா அரசு மகளிர் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த ஒரு வார காலமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த சௌமியா பள்ளிக்கு செல்லாததால் பெற்றோரிடம் ஆசிரியர் கண்டித்ததால் வீட்டிற்கு வந்த பெற்றோர் சௌமியாவை திட்டியுள்ளனர். இதனால் மன உளைச்சலில் இருந்த சௌமியா நேற்று இரவு வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் மின்விசிறியில் துப்பட்டாவால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தற்கொலை செய்து கொண்ட அறையை சோதனை செய்தபோது சௌமியா எழுதி வைத்திருந்த கடிதத்தை போலீசார் கைப்பற்றினர். இதில் இனிமேல் நான் உங்களுக்கு செலவு வைக்க மாட்டேன், எனக்கு செலவு செய்யும் பணத்தில் வீட்டை கட்டி முடிக்கவும் என்று உருக்கமாக அந்த கடிதத்தில் எழுதி வைத்துள்ளார். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.